வெல்கம் வீவர். நான் உங்கள் டாக்டர் குமார் பேசுகிறேன். நம்ம நிகழ்ச்சியில் பல்வேறு டாப்பிக்களை பார்த்துட்ருப்போம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது ஆண்களில் தோன்றக்கூடிய இந்த மார்பக வளர்ச்சி. சிம்பிளாக ஆங்கிலத்தில் கைனோகோமஸ்டியா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டிஸார்டரை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இது ஏன் நீங்கள் டிஸார்டர்னு சொல்கிறீங்க, டிசீஸ்ன்னு சொல்லலாமே அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இது ஒரு குறைபாடு. சரிங்களா? இது ஒரு குறைபாடு, ஒரு குறைபாட்டினால வரக்கூடிய ஒரு பாதிப்பு. நம்ம ஒரு கவனம் செலுத்தாததுனால வரக்கூடிய விளைவு தான் ஒழிய இது வேறு எதுவும் கிடையாது. இந்த கைனோகோமஸ்டியா பார்த்தீங்கன்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஆண்களை பாதிக்கக்கூடிய முக்கியமான ஒரு பிரச்சனையில் இந்த பெரிய இம்பார்ட்டண்டான ஒரு இடத்த வகிக்குது. அந்த அளவுக்கு ஒரு இதான ஒரு இது. இந்த கைனோகோமஸ்டியா யாருக்கெல்லாம் வரும், எப்படிலாம் வரும், என்னென்ன அறிகுறிகள் கொடுக்கும், என்னென்ன டெஸ்ட் பார்க்கலாம், என்ன அப்படி இருந்துச்சுன்னா என்னென்ன டெஸ்ட்டு நம்ம எடுத்து பார்க்கணும், இதற்கு என்ன மருத்துவம் பெஸ்ட்டு அப்படிங்கிறத நம்ம இந்த டாப்பிக்கில் பார்க்க போகிறோம். நிகழ்ச்சிக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன வேண்டுகோள். நம்ம நிகழ்ச்சி உங்களுக்கு உண்மையிலே பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தருமாறு பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். அதே நேரத்தில் நம்ம இந்த மாதிரி போடக்கூடிய வீடியோக்களை தொடர்ச்சியாக நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா பெல் பட்டனை அமுக்கி ஆளுங்கிற ஒரு சிம்பிளை அமுக்கி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுமாறு மிக தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். நான் உங்கள் டாக்டர் குமார். வாங்க நம்ம நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். பொதுவாக பார்த்திங்கன்னா, ஏ மாடிஃபைடு ஸ்வெட்டிங் கிளாண்ட் தான் இந்த மேமல்ஸ் கிளாண்டுன்னு சொல்லக்கூடிய மார்பகம். இது கருவில் ஒரே பரிணாமத்தினுடைய ஒரே லேயரில் தோன்றக்கூடிய ஒரு இது ஆணுக்கும் பெண்ணுக்கும் பொதுவானது. பொதுவாக பார்த்திங்கன்னா, சில நாடுகளில் சில இடங்களில் ஆண்களே பால் கொடுக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சிகளும் நடந்திருக்குது. இது இருவருக்கும் ஒரு பொதுவான ஒரு உறுப்பு. ஆனால் பரிணாம அடிப்படையில் வளர்ச்சியின் அடிப்படையில் பெண்களுக்கு அந்த கருவை சுமந்து அதற்கு ஃபீட் பண்ணக்கூடிய ஒரு ஆற்றலை நம்ம கொண்டு வரணுங்கிறதுக்காக இது மேலும் வளர்ச்சி அடைந்து இருக்கும். இந்த சைஸ் இவ்வளோதான் இருக்குங்கிறது கிடையாது. நீங்கள் நல்லா எடுத்து பார்த்தீங்கன்னா அனாட்டமிக்கல் டெக்ஸ்ட் புக்கில் பார்த்தீங்கன்னா இட் இஸ் வேரி ஃப்ரம் பெர்சன் டு பெர்சன். ஒரு நபரிடமிருந்து இன்னொரு நபருக்கு வித்தியாசமாகத்தான் இருக்கும். இது பார்த்திங்கன்னா தாயிடம் இருப்பது போல் மகளுக்கு இருக்காது, மகளிடம் இருப்பது போல் பாட்டிக்கு இருப்பாது கிடையாது. வித்தியாசமாக தான் இருக்கும். ஒரே ஃபேமிலியாக இருந்தாலும் வித்தியாசமாக இருக்கும். அப்படிங்கிற அளவில் இது முக்கியத்துவம் கொடுத்துருக்குறாங்க. இட் இஸ் வேரி சைஸ், வேரியபிள் சைஸ், பெர்சன் டு பெர்சன். அதே நேரத்தில் பார்த்தோம்னு கேட்டிங்கன்னா, நம்மளுடைய இது எப்படி மாடிஃபைடு ஸ்வெட்டிங் கிளாண்டுன்னு எப்படி சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, எப்படி நம்ம ரத்தத்தை எடுத்துக்கொண்டு அந்த ஸ்வெட்டிங் கிளாண்ட் என்ன பண்ணுது, அந்த கழிவுகளை அப்புறப்படுத்தி நீர் மாதிரி அனுப்புது, வேர்வையை அனுப்புதோ, இது என்னென்னு கேட்டிங்கன்னா, அதே ரத்தத்தை பயன்படுத்தி அதே திரவத்தை இது பண்ணும் பொழுது அதே பாலாக மில்காக மாற்றக்கூடிய ஆற்றல் பெற்றதான் இந்த மேமரி கிளாண்டுன்னு சொல்லக்கூடிய பால் சுரப்பிகள். மார்பகங்கிறது வேறு, மார்புங்கிறது ஒரு சிங்கிள், மார்பகங்கிறது வேறு, மேமரி கிளாண்டுங்கிறது தான் அதனுடைய ஒரு ஆங்கிலம் நேமு. நம்மளுக்கெல்லாம் மேமல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இனங்கள் தான் நம்ம, ஏன்னா பாலூட்டி இனங்கள் தான் நம்ம. சரிங்களா? இப்படி அந்த தோன்றக்கூடிய ஒரு இது கேட்டிங்கன்னா, பெண்ணுக்கு பெரிதாகவும் ஆணுக்கு அமுங்கியும் காணப்படும். ஆனால் ஆணுக்கு இல்லைன்னு நம்ம சொல்லிட முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த செயல்பாடு குறிப்பிட்ட காலகட்டத்தில் மறைந்து போய் காணப்படும். சில நேரம் சில ஆண்களுக்கு இந்த மார்பக வளர்ச்சி காணப்படும். ஒரு சாஃப்ட் டிஷ்யூஸ்ன்னு சொல்கிறாங்க. பால்பபிள், அதாவது அமுக்கு பார்க்கக்குள்ள இது பண்ணலாம், சாஃப்டாக இருக்கும், மூவபுளாக இருக்கும். சில நேரத்தில் திடமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்ல முடியாது. நம்ம நிப்பிள் ஏரியோலாவாக சுற்றி அந்த ஃபேட் டெபாசிஷன் மாதிரி காணப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி கொண்டு வராங்க. இதனுடைய வளர்ச்சியை பார்த்தோம்னு கேட்டிங்கன்னா, லுக் லைக் ஃபிமேல் மார்பு, பெண்ணோட மார்பு போலவே காட்சி அளிக்கும். இந்த பாதிப்பு வர்றது நார்மலான வரக்கூடிய ஆண்கள்
என்ன பண்ணுவான்னு கேட்டிங்கன்னா, அவங்களுக்கு எல்லாருக்கும் பெண் தன்மை இருக்குதுன்னு நம்ம சொல்லிட முடியாது. அவங்க வந்து ஆணாக, ஆனால் பொது இடத்துல சட்டையை கழட்டுவதற்கோ இந்த மாதிரியான இது பண்ணுவதற்கோ கூச்சப்படுவார்கள். சரிங்களா? அப்போ இந்த பாதிப்பு வந்து எப்படி இது பண்ணலாம், அதே நேரத்தில் இந்த தாக்கம் வந்து எப்படி அவனுடைய பாலியல் தன்மையான இச்சைகளை எப்படி குறைக்குது, இதெல்லாம் என்னென்ன சிம்டம்ஸ் கொடுக்குது அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது வந்து ரியலாக பார்த்தோம்னா ஒரு பெரிய டாபிக். அது எல்லாமே நம்ம இது பண்ணல, கொஞ்சம் பாமரரும் புரிஞ்சு கொள்ளும் வரைக்கும் வந்து எளிய மொழியில் வந்து நம்ம கொண்டு போகணும். இது வந்து 3 நிலைகளில் வந்து காணப்படுது. குழந்தை பிறந்த உடனே பார்த்திங்கன்னா, ஆண் குழந்தையாக இருக்கட்டும் பெண் குழந்தையாக இருக்கட்டும், அவங்களுக்குள்ள முதல் ஓரிரு வாரங்கள் 3 வாரங்கள் வரைக்கும் சொல்லியிருக்காங்க, டெக்ஸ்ட்டில் இருக்குது. நம்ம ஓரிரு வாரங்கள் அப்படிங்கிறது தான் சரியான டேர்மாக இருக்கும். இந்த பால் சுரப்பி வந்து அந்த குழந்தைக்கு வந்து உண்டு பண்ணி கொடுக்க வைக்கும். சில நேரம் வந்து பாலும் சுரக்கும். அந்த மாதிரி குழந்தைகளுக்கு சுரக்கக்கூடிய பால் வந்து பார்த்திங்கன்னா விட்ஸ் மில்க் அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்ன காரணம் கேட்டிங்கன்னா, நம்ம பிளசண்டாவிலேருந்து வரக்கூடிய தாயிடம் இருந்து வரக்கூடிய அந்த ஹார்மோன், பெண் ஹார்மோனை நம்ம உடம்பு வந்து டிஹெச்இஏ அப்படின்னு சொல்லக்கூடிய டைஹைட்ராக்சி ஏனோ ப்ரொஜெஸ்டிரான் சொல்லக்கூடிய ஒரு ஹார்மோனை மாற்றி நம்ம இதில் மிச்சதில் சர்க்குலேஷன் ஆகிட்டே இருக்கும். அப்போ வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, மதருடைய உருவம் வந்து பெரியுது, அவங்களுடைய இரத்த ஓட்டங்கள் ஹார்மோன் லெவல்லாம் வந்து இது கர்ப்ப காலத்தில் வந்து அந்த சில ஹார்மோன்கள் வந்து அதிகப்படியானது இருக்கும். இது எல்லாமே வந்து குழந்தையோட இரத்தத்தில் வந்து கலக்கும்போது அந்த உருவத்துக்கும் அந்த இரத்தத்தோட பீக் அளவுக்கும் வித்தியாசப்படுறதுனால என்னான்னு கேட்டிங்கன்னா, இந்த மார்பகம் வந்து வளர்ச்சி அடைய ஆரம்பிக்கும். ஒரு 3 நாட்கள் வரும். அதே நேரத்தில் வந்து ஆண் குழந்தையாக இருந்தாலும் சரி பெண் குழந்தையாக இருந்தாலும் சரி பால் சுரக்கும். இதுக்கு பேர் விட்ஸ் மில்க்குன்னு சொல்லுவாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் 3 நாளில் வந்து யூரினேஷன் இந்த மாதிரி இதெல்லாம் மோஷன் இந்த மாதிரி போகும்போது, அப்புறம் வெயிலில் இந்த வெளியோட புற சூழ்நிலைகளுக்கு தகுந்த மாதிரி வரும்பொழுது, ஏன்னா அப்போ கர்ப்பத்தில் இருந்த குழந்தை வெளியில் வந்துருச்சு, அப்போ இந்த புற சூழ்நிலையில் வரும்போது இந்த டீஹைட்ரேஷன்லாம் ஆகும் பொழுது இந்த ஹார்மோனும் குறைஞ்சி என்னான்னு கேட்டிங்கன்னா இந்த சிம்டம்ஸ் வந்து மறைந்து விடும். அதனால் இது வந்து தப்பு கிடையாது, பிசியலாஜிக்கல். அடுத்தது தான் ரொம்ப முக்கியமான ஒரு கட்டம். ஒரு பையன் வளர் பருவத்தில் வந்து வருவான், அடல்டரி ஸ்டேஜில் வந்து வருவான். அப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த டெஸ்டோஸ்டிரான் சொல்லக்கூடிய ஆண் தன்மை உள்ள ஹார்மோன் குறைஞ்சு அவனுக்கு வந்து சில நேரம் வந்து ஈஸ்ட்ரோஜனுடைய அளவு வந்து இதாகக்கூடும். ஸோ அதுக்கு காரணம் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, பைட்ரோ ஈஸ்ட்ரோஜன் உணவுகளை சாப்பிட்றதுனாலையோ உடல் பயிற்சிகள் இல்லாதனாலேயோ அது மாதிரியாக இருந்து கூட சில நேரம் மெட்டபாலிக் டிஸார்டர் அந்த மாதிரி இருந்து கூட அவனுக்கு வந்து வரக்கூடிய வாய்ப்புகள் வந்து அதிகம். பட்டு இந்த ஸ்டேஜில் வந்து பார்க்கும்போது அடல்டரி ஸ்டேஜில் மெயினாக வந்து அவனுடைய வாழ்க்கையை பார்க்கணும்ல, அவன் அப்போ பாலியல் ஹார்மோனை வந்து முக்கியமாக அதுக்கு இடம் வகிக்குது. அப்போ அந்த ஹார்மோன்ஸ் எவ்வளவு இருக்குது என்னங்கிற டெஸ்ட் பண்ணி நம்ம ஆரம்பத்திலே இதை கண்டுபிடிச்சிட்டோம்னு கேட்டிங்கன்னா அவங்கள வந்து இதில் வந்து காப்பாற்றிடலாம். அப்போ அந்த அடல்டரி ஸ்டேஜில் தான் அந்த ஹார்மோன் வந்து பெண் மாதிரி வந்து அவங்களுக்கு வந்து வளர ஆரம்பிக்க வைக்கும். அப்போ அந்த ஈஸ்ட்ரோஜனோட லெவல் இருக்கும்போது சில நேரம் வந்து பெண் தன்மைக்குள்ள அறிகுறிகளும் வந்து கைப்போகொனாடிசம் சொல்லுவாங்க. ஆண் தன்மைக்குள்ள அந்த இது இல்லாமல் கைப்போகொனாடிசம் இந்த மஸ்குலேச்சர்லாம் இல்லாமல் இதாகிட்டே வர ஆரம்பிக்கும். அந்த ஹார்மோன் அந்த நிப்பிள் வந்து அந்த புரொட்ரூடான மாசுக்கு கீழே வந்து இதாகிட்டே இருக்க வைக்கும். சில நேரம் வந்து நிப்பிள் சென்சிட்டிவிட்டி அதே நேரத்தில் மார்பகத்தோடைய சென்சிட்டிவிட்டியும் இருக்குங்கிறது ஆதாரபூர்வமாக அறிவியல்லே சொல்லி வந்திருக்காங்க. இந்த ஸ்டேஜில் தான் அந்த பையனை வந்து நம்ம ரொம்ப கவனம் பண்ணி அதுக்கான இதுகள்லாம் நம்ம பார்த்து ஃபிசிக்கல் எக்ஸசைஸு, ஹார்மோனல் ரீப்ளேஸ்மெண்ட் தெரப்பி, அதுக்கான தெரப்பி இதெல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம்னு கேட்டிங்கன்னா இது வந்து குறைய ஆரம்பிச்சிடும். அடுத்து பார்த்திங்கன்னு கேட்டிங்கன்னா ஓல்டு ஏஜ், அதாவது 40 ஏஜ், ஓல்டு ஏஜ்னு நம்ம சொல்லக்கூடாது, அந்த 40 வயசுக்கு மேலே வந்து பார்க்கும் பொழுது பார்த்திங்கன்னா அவங்களுக்கு இந்த கைனோகோமஸ்டியா வந்து தோன்றும். இது வந்து பார்த்தோம்னு கேட்டிங்கன்னா முதல்ல சொன்னது மாதிரியே 2 மார்புலையும் தோன்றக்கூடிய அவசியம் வந்து கிடையாது. 2 மார்பும் ஒரே அளவாக இருக்கணுங்கிறதும் கிடையாது. ஏதாவது ஒரு மார்பில் தோன்றலாம்,
ஒன்று சைஸு சின்னதாக இருக்கலாம், ஒன்று பெருசாக இருக்கலாம், இல்லை ஒன்று இப்போ ஆப்ஷன்லேயே இருக்கலாம். அப்படியான சூழ்நிலை வந்து இந்த 3 குரூப்புமே இருக்கும். சின்ன குழந்தைகள் இருக்கும், அடல்ட் ஏரியா இருக்கும், நான் சொன்னக்கூடிய இந்த 40 ஏஜ் ப்ளஸ் குரூப்புகளுக்கும் இந்த மாதிரி இருக்கும். அப்போ இந்த ஸ்டேஜ் தான் ரொம்ப கவனமாக பார்க்கணும். என்னென்னு கேட்டிங்கன்னா, சில நேரம் ப்ராஸ்டேட் கிளாண்டு வந்து பாதிக்கப்பட்டு போயிருக்கும். ப்ராஸ்டேட் கிளாண்டு பாதிக்கப்பட்டு போயிருக்கும். அதே நேரத்தில் வந்து செர்டோலி செல்ஸு அதில் ஏதாவது டியூமர் வரைக்கும் வாய்ப்புகள் இருக்குது. டெஸ்டிக்கிள்ஸில் வேறு எதுவும் பிரச்சனைகள் இருந்தாலும் வாய்ப்புகள் வந்து இருக்குது. அதே மாதிரி மறைவான ஸ்தானங்களில் வந்து வேறு எதுவும் கேன்சரஸ் அறிகுறிகள், சில நேரம் ஏன் இந்த ஹார்மோன் ஏன் திடீர்னு வந்து குறையுது அப்படிங்கிற மாதிரியான இதுகளை பார்க்கலாம். சில நேரம் ஃபங்கல் இன்ஃபெக்ஷன், சூட்டுக்கட்டிகள், இந்த மாதிரியானது கூட வந்து இந்த மார்பகத்தோட தூண்டுதலை வந்து வளர்ச்சியை வந்து அதிகப்படுத்தி கொடுக்க வைக்கும். அப்போ வந்து நம்ம இதெல்லாம் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அதனால தான் இந்த ஏஜுக்கு மேலே வந்துச்சுன்னா நம்ம வந்து ரொம்ப கவனம் பண்ணணும். வேறு எதுவும் பிரச்சனை இருக்காங்கிறத பார்க்கணும். எடுத்தோன்னே கொண்டு போய் கத்தியை வச்சு ஆப்ரேஷன் பண்ணிட்டு வர்றது டசன்ட் மேட்டர். இது யார் வேணாலும் செய்யலாம். ஆனால் திருப்பி வந்த பிறகு திருப்பி மறுபடியும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ப்ராஸ்டேட்டில் ஒரு கேன்சர் இருக்குது, அதில் ப்ராஸ்டேட் என்லார்ஜ்மெண்ட் இருக்குது. அதை நீங்கள் சரி பண்ணாமல் மேலே கொண்டு பிரச்சனையை சரி பண்ணிங்கன்னா திருப்பி ஒரு 10 நாள் சென்று திருப்பி வர ஆரம்பிக்கும். அப்போ நோய் நாடி நோய் முதல் நாடி அப்படின்னு சொன்ன மாதிரி எதுவோ அதை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணி அந்த பிரச்சனையை வந்து சரி பண்ணணும். அதனால தான் அப்புறம் அவங்களுக்கு கூட அந்த சுகரு இந்த மாதிரியான மெட்டபாலிக் டிஸார்டர்லாம் இருக்கிறதுனால வந்து அடுத்தடுத்து பிரச்சனைகளை வந்து அதிகப்படுத்தி கொண்டே போகும். சரிங்களா? அப்போ நம்ம அதை வந்து முக்கிய இடத்த கொடுத்து நம்ம வந்து கவனித்து அவங்களுக்கு வந்து ஃபுல் பாடி செக்கப் பண்ணி அதுக்கு வேறு எதுவும் ஹார்மோன் ரீப்ளேஸ்மெண்ட், வேறு எதுவும் குரோத் எது இருக்குதா, கேன்சரஸ் ஆப்ஷனாக உள்ள இந்த கைனோகோமஸ்டியாவா, நான் பினைனா என்னங்கிறது எல்லாத்தையும் ஆராய்ச்சி பண்ண பிறகு தான் அவங்களுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் வந்து பார்க்கணும். இது வந்து பார்க்கும்பொழுது வந்து பார்த்திங்கன்னா சில நேரம் வந்து ரொம்ப ஓல்டேஜில் வரும்போது இதனால் கூட வந்து அவங்களுக்கு வந்து ஒரு கேன்சரஸ் குரோத்தாக கூட மாறும் இந்த கைனோகோமஸ்டியா. அந்த நேரத்தில் வந்து மிச்ச பிரச்சனைகளோடு சேர்ந்துக்கிட்டு இதுனால அவங்களுக்கு வந்து ரொம்ப டேஞ்சராக கூட இது வந்து முடிவடைஞ்சிரும். சரிங்களா? அதனால தான் இந்த கைனோகோமஸ்டியாவில் சில வளர்ச்சிகள், சில வீக்கமான ஒரு அமைப்பு, ஒரு சைடு வீக்கமாக இருக்கிறது, இன்னொரு சைடு ஆப்சண்ட்டாக இருக்கிறது, இது எல்லாமே இருந்தால் நீங்கள் இங்கே மாதிரி ஏதோ ஒன்று தைலமோ இதோ வச்சு நீங்கள் இது பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது. உடனடியாக நீங்கள் போய் ஒரு மருத்துவரை, தகுதி வாய்ந்த அரசு மருத்துவரையோ அல்லது ப்ரைவேட்டில் உள்ள மருத்துவரையோ அல்லது போஸ்ட் கிராஜுவேட் முடித்த அதாவது ஹார்மோன் சம்மந்தப்பட்ட மருத்துவரையோ நீங்கள் அணுகி இதற்கான வந்து இது பண்ணலாம். இதுக்கு என்னென்ன டெஸ்ட்லாம் எடுக்கலாம்? நார்மல் எக்ஸ்ரே டெஸ்ட் இருக்கலாம், மேமரோ கிளாண்டு டெஸ்ட்டு வந்து இருக்குது, அந்த டெஸ்ட்லாம் எடுக்கலாம், சிடி ஸ்கேன் இதெல்லாம் இருக்கலாம். அதெல்லாம் அந்த மருத்துவருடைய இதில் தான் அவங்க பண்ணணும். எல்லோரும் போய் பண்ணிடக்கூடாது. ஹார்மோனோட லெவல் எவ்வளவு இருக்குது, எது குறைஞ்சிருக்கு கூடி இருக்குது அதையும் பார்க்கணும். கண்டிப்பாக ஆப்ரேஷன் பண்ண பிறகு நீங்கள் எல்லாம் செய்ய மறக்கக்கூடிய ஒரு இது என்ன, சாதாரண கட்டின்னு நீங்கள் தூக்கி போட்டக்கூடாது. அதை வந்து அது பயாப்சிக்கு அனுப்பணும். நல்லதோ கட்டியோ கெட்ட கட்டியோ அது வந்து அவங்க தான் சொல்லணும். சரிங்களா? என்ன இவங்க வாட்டில் ஓப்பன் பண்ணி ஆப்ரேட் பண்ணி தூக்கி போட்டுருங்கிறது வேறு. பட்டு அதை வந்து ஏன்னா சில நேரம் வந்து பயாப்சியில் வந்து கேன்சர் மட்டும் கிடையாது, சில நேரம் ஃபங்கல் இன்ஃபெக்ஷனால் கூட வரும். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா கூட பூஞ்சை தொற்றுகள்னால கூட வந்துச்சுன்னா கூட அந்த பயாப்சியில் தான் நீங்கள் அதை வந்து பார்க்கணும். சரிங்களா? அப்போ இது இவ்வளோ தூரம் இருக்குது. இப்போ இந்த கைனோகோமஸ்டியா எப்படி வருது, ஏன் வருது, என்னங்கிறது, எத்தனை டைப்ஸ் இருக்குது, என்னென்னலாம் யார்கிட்ட போய் அணுகி இதெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிறத நான் பார்த்து உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன். இந்த மாதிரியான அறிகுறிகள் உங்களுக்கு இருந்தாலோ அடுத்தவர்களுக்கு இருந்தாலோ இந்த வீடியோ அவங்களுக்கு வந்து ஒரு கொடுத்து ஒரு அவேர்னஸை வந்து கிரியேட் பண்ணணும். இப்போ தான் பெண்கள் சம்மந்தப்பட்ட மார்பக புற்றுநோயை ஒரு அவேர்னஸ் வந்திருக்குது. இப்போ தான் வந்து வெஜைனல் ஸ்மீயர், பாப் ஸ்மீயர்லாம் எடுத்து ஓரளவு அந்த வியாதியை வந்து ரூல்ட் அவுட் பண்ணி ஒரு விழிப்புணர்வு இயக்கமாகவே வந்திருக்கு. இன்றைக்கி அதுக்கான மாரத்தான்லாம் ஓட்டம்லாம் ஓடுறாங்க. இதெல்லாம் உண்மையில் பாராட்டப்பட வேண்டியது. ஆனால் இதே பாதிப்பு ஆண்களுக்கு இருக்குது. அப்போ நம்ம தான் அதை வந்து பண்ணணும். சரிங்களா? ஆமாம். அப்போ வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா இதுக்கான விழிப்புணர்வு வேணும். இந்த வீடியோ பார்க்குறவங்க தயவுசெய்து இக்னோர் பண்ணாமல் உரிய மருத்துவரை அணுகி சரியான சிகிச்சைகள் சரியான நேரத்தில் நீங்கள் எடுத்துக்கிறது நன்றி. அதான் நல்லது உங்களுக்கு. சரி, நிகழ்ச்சியோட இறுதி பகுதிக்கு வந்துட்டேன். உங்கள்கிட்ட வந்து ஒரு சின்ன வேண்டுகோள். இப்போ நம்ம இதில் வந்து சேனலுக்கு வந்து
சூப்பர் தேங்க்ஸ் ஆப்ஷன் சொல்லி ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா வெளிநாட்டில் இருக்கிற அன்பர்கள் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா எங்களுக்கு சப்போர்ட்டிவாக நீங்கள் வந்து அன்பளிப்புகள் வந்து கொடுக்க முடியும். சரிங்களா? இது வந்து எங்களுக்கு வந்து நிகழ்ச்சியை வந்து அடுத்து விரிவுபடுத்தி கொண்டு போகிறதுக்கு எங்களுக்கு வந்து ஒரு வாய்ப்பாகவும் இருக்கும். அதே நேரத்தில் வந்து ஒரு உறுதுணையாகவும் இருக்கும். சரிங்களா? நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா அந்த சூப்பர் தேங்க்ஸ் ஆப்ஷன் மூலமாக வந்து எங்களுக்கு வந்து கான்ட்ரிபியூஷன் வந்து கொடுக்கலாம். கட்டாயம் கிடையாது. இது வந்து ஒரு உதவி தான், நன்கொடை தானே ஒழிய வேறு எதுவும் கிடையாது. நம்மளுக்கு ஒரு அன்பளிப்பாக நீங்கள் கொடுக்கலாம். ஆமாம், நிகழ்ச்சியோட இறுதி பகுதிக்கு வந்துட்டேன். நம்ம நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு ஆதரவு தாங்க. இந்த நிகழ்ச்சி ஒரு விழிப்புணர்வு வீடியோ தான். இது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். அடுத்த ஆளுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணி எங்களுக்கு உதவி பண்ணுங்கள். நான் உங்கள் டாக்டர் குமார். மீண்டும் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.